சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, பக்காவா பண்ணிரு. கடைசி நிமிஷத்துல சொதப்பி வச்சிடாத. நாங்க என்ன உன்ன மாதிரி தண்டல் விட்டு வசூல் பண்ணிட்டு இருக்கோம்? இது பேங்க். டியூ கட்டலன்றதுக்காக ஒருத்தரை வீட்டுல இருந்தெல்லாம் புடிச்சு இழுத்துட்டு போக முடியாது. உங்க அப்பா இது வரைக்கும் மாசம் மாசம் கரெக்டா டியூ கட்டிட்டு வராரு. ஏதோ 4-5 மாசம் கட்டாம விட்டு டியூ ஃபால்ட் ஆயிருந்தாங்கன்னா லீகலா ஆக்ஷன் எடுக்கலாம். ஏன்பா அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ இன்கம் சோர்ஸ், பேன் கார்டு, ஜிஎஸ்டி, பிசினஸ் லோனு அது இதுன்னு போட்டு படம் காமிச்ச? அதெல்லாம் சும்மா மிரட்டுறதுக்காக சொல்றதுதான். அதுக்காக அதையே ஒரு காரணமா வச்சு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ற அளவுக்குலாம் போக முடியாது. இங்க பாருப்பா, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணாலும் எனக்கு தெரியாது. அந்த ஆளு உலக மகா நக்களோட ஏன் முன்னாடி சுத்திக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு என்னால அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல. இங்க பாரு, இது இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, சுத்தமா சரிப்பட்டு வராது. நீ நாளைக்கு என்ன பண்ற, போலீஸோட வர, எங்க அப்பனை அரெஸ்ட் பண்ற, தரன்னு இழுத்துட்டு போற, ஸ்டேஷன்ல வச்சு நல்லா கவனிக்க சொல்ற. ராஜா, அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்ல ராஜா. சொன்னா புரிஞ்சுக்க மச்சான். அட என்னப்பா நீ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. பிரச்சனை எடுப்பா. அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராதுப்பா. முதல்ல பணத்தை எடுத்து உள்ளவை. வாங்கின காசை ஒழுங்கா கட்டலன்னு சொல்லி தூக்கலாம். ஏப்பா இதெல்லாம் தான் இப்ப சகஜமா நடக்குது. அந்த ஆள ஸ்டேஷனுக்கு மட்டும் நீ கொண்டு போய் விட்டுடு. அதுக்கப்புறம் 420 கேஸை எப்படி போட்டு ஜெயில வைக்கிறதுன்னு போலீஸோ வக்கீலோ வச்சு நான் பாத்துக்கிறேன். என்னடா நடக்குது இங்க? என்னடா இதெல்லாம்? இருங்கம்மா, நான் பேசிக்கிறேம்மா. முதல்ல உங்ககிட்ட எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லுடா. சார் என்ன சார் நீங்க பாட்டுக்கு வருவீங்க, எங்க அப்பா இழுத்துட்டு போவீங்க, நாங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்போமா? இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். சார் நீங்க இதுல தலையிட வேண்டாம், பேசாம ஒதுங்கிக்கோங்க. உங்களுக்கு வேணா அவர் அப்பாவா இருக்கலாம், ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு குற்றவாளி. குற்றவாளியா? டேய், இந்த பேங்க் மேனேஜருக்கு சேர்த்து இவனே வசூல் எழுதி கொடுத்துருக்கான் போலடா. இங்க பாருங்க, என்ன தாண்டிதான் எங்க அப்பா மேல நீங்க கைய வச்சாகணும். அது இன்னைக்கு எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன் சார். எங்க அப்பாவை என்ன மீறிதான் சார் இந்த வீட்ல இருந்து கூட்டிட்டு போக முடியும். வேற லெவல் சார். ப்ளீஸ் என் கடமையை செய்ய விடுங்க சார். எங்களை தடுத்தா அது சட்டப்படி குற்றம். அப்புறம் உங்க மேலே சேர்த்து ஆக்ஷன் எடுக்க வேண்டிய வரும். எடுங்க சார், எடுங்க, ஆக்ஷன் எடுங்க சார். என்ன தூக்குல கூட போடுங்க, ஆனா எங்க அப்பாவை நான் தொட விட மாட்டேன் சார். சார் எடுங்க சார், ஆக்ஷன் எடுங்க சார். சார் போலீஸ்ல கை வைக்கிறியா? ஐயோ ராஜா, ஐயோ ராஜா விடுங்க. அம்மா வாங்குறல்ல, வாங்குறல்ல, விடுங்க சார். Stop it! ஏண்டி, இந்த வேக்கம் கிளீனரை வீட விட விக்கிறத போய் இன்னும் நிறுத்தல போலயே. ரேவதி சும்மா இரு. யார் சார் நீங்கெல்லாம்? We are from Vigilance, லஞ்ச ஒழிப்புத்துறை, ஐஜியோட ஸ்பெஷல் டீம். ஸ்பெஷல் டீமா? சார், விஜிலன்ஸா? நீங்க எதுக்கு சார் இங்க வந்தீங்க? லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காக you are under arrest. லஞ்சமா? எதுவும் பேசாம நேரா வந்து வண்டியில ஏறுங்க. வேற எதுவா இருந்தாலும் ஆபீஸ்ல பேசிக்கலாம். லஞ்சமா? நானா? நான் யார்கிட்ட சார் லஞ்சம் வாங்கினேன்? எந்த ஆதாரத்தை வச்சு அரெஸ்ட் பண்ணுவீங்க? இதோ இந்த ராஜா கிட்ட நீங்க லஞ்ச பணம் வாங்கல. சார் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது சார். பேங்கை ஏமாத்தி லோன் வாங்கின இந்த மார்க்கெட்டை அரெஸ்ட் பண்ணதான் நான் இன்ஸ்பெக்டரோட வந்தேன். 50,000? அண்ணா என்னென்ன சொல்றாரு? டேய் ராஜா,
அப்பாவுக்காக லஞ்சம் கொடுத்தியா? டேய், அப்பாவை போலீஸ் பிடிச்சிட கூடாதுன்னு எனக்காக லஞ்சம் கொடுத்தியாடா? டேய் பாண்டி, என்ன பண்ணிருக்கான் பாருடா. ஏன்டா ராஜா அப்படி பண்ண? ஏய், ஏன் இப்படி பண்ண? என்ன மச்சான் இப்படி பண்றீங்க? டேய், நான் வயசானவன்டா. நான் எப்படியாவது போறேன், எங்கேயாவது போறேன். ஆனா டேய், நீ ஒரு புள்ள குட்டிக்காரன். இந்த அப்பாவுக்காக இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேடா. ஐயோ 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 ஐயோ. ஐயோ ஐயோ. ரேவதி, என் புள்ள எனக்காக. இப்ப என்ன பண்றது? டேய், உன் புள்ள என் பேர அவன் ஸ்கூல்ல இருந்து வந்து அப்பா எங்கன்னு கேட்டா நான் என்னடா பதில் சொல்லுவேன்? அப்பாவுக்காக எதுவும் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன்னு நீ சொன்னது இதானா? டேய், என்ன நிரபராதியாக்க நீ இப்படி குற்றவாளியா நிக்கிறிய ராஜா, குற்றவாளியா நிக்கிறியே. போடா. ஐயோ மாமா, நீங்க பெரிய மச்சான் கூட 2 நாள் சண்டை போட்டுனாலும் மாமா அவரோட மனசு 24 கேரட் கோல்டு மாதிரி மாமா. என் பையன் தனக்காக ஒரு 50 ரூபா செலவு பண்ண 500 தடவை யோசிக்கிற மனுஷன் உங்களுக்காக 50,000 ரூபாய் பேங்க் மேனேஜருக்கு லஞ்சமா குத்துக்கிறாரு. ராஜா, மாமா ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, போலீஸ் கிட்ட சொல்லி அவர் அடிக்க வேணாம்னு சொல்லுங்க மாமா. அவர் அடிக்க வேணாம்னு சொல்லுங்க மாமா. மாமா, என்ன ராஜா இப்படி அவசரப்பட்டுட்ட? உங்க அப்பாவை காப்பாத்தணும்னா அதுக்கு நீ நேர்மையான வழியில முயற்சி பண்ணிருக்கலாம்ல. இப்படி பண்ணிட்டியேடா. இல்லம்மா. டேய் ராஜா, எனக்காக நீ பட்ட கஷ்டத்துக்கு போலீஸ் இப்படி உன்னை புடிச்சிருச்சாடா? அதுவும் விஜிலன்ஸ் கையில சிக்கிட்டியாடா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்றதுனே தெரியல. என் புள்ளைய பாரு சீதா. என்னங்க பாக்குறது? அவனை பாருங்க. உங்களுக்காக என் புள்ள எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறான்னு பாருங்க. அர்ஜுனனுக்காக போருக்கு போய் உசுரை கொடுத்த அவன் புள்ள அபிமன்யு மாதிரி. மேகலா, கொஞ்சம் பொறுமையா. இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்காங்களே. லஞ்சம் கேஸ்ல புடிக்கிறவங்கள போட்டு இந்த அடி அடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க சும்மா இருந்திருக்க மாட்டான். ஏதாவது வாயை கொடுத்துப்பா, நல்ல வாயிலே போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஏய், நானே வெறுப்புல இருக்கேன், நீ வேற என்ன தேவையில்லாம வெறுப்பு ஏதாவது சொல்லிட்ட. இவ வேற. அப்பா ராஜா, கூப்பிட்டியாப்பா? ஒண்ணு இல்லடா, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. எங்க அம்மா இருந்திருந்தா இந்நேரம் உமிய வறுத்து உப்போட ஒத்தனம் கொடுத்திருப்பாங்க. வலி அப்போட விட்டு போயிருக்கோம். ஏன் குடுக்க சொல்ல வேண்டியதானே? அது அடிபட்டு வீங்கி இருந்தாதான் அப்படி செய்யணும். இவனுக்கு பாரு, நல்ல ரத்தம் கட்டி போயிருக்கு. இதுக்கு இப்படித்தான் செய்யணும். ஏய், உங்க ஆராய்ச்சிக்கு நான் தான் கிடைச்சனா? பாரு ரேவதி, எல்லாம் ஒன்னாலதான். மா, ஆய் மா, இதுக்கு வேற எதுவும் பண்ண முடியாதாமா? இல்லப்பா, இதுக்கு இது ஒண்ணுதான் ஒரே வழி. உடனே இப்படி பண்ணலனா ரத்தம் கட்டின இடம் சரியாகிறதுக்கு 4-5 நாள் ஆயிடும். வலிய கொஞ்சம் பொறுத்துக்கையே. சரி, கொஞ்சம் இரு, நான் போய் உனக்கு சுடுதண்ணி எடுத்துக்கிட்டு வரேன். ஏய், மெதுவா பண்றீ. எவ்வளோ என்ன போட்டு பொல பொலன்னு புழக்க சொல்லியிருக்கான். மாமா, பெரிய மச்சான் உங்களை பத்தி தான் சொல்றாரு மாமா. தெரியுது தெரியுது. மாமா, நீங்களா மாமா அடி சொன்னீங்க? ஏய், நான்லாம் அடிக்கலாம் சொல்லல. அப்பால நல்லா சும்மா 2 மிரட்டி விட சொன்னேன். அவங்களே அப்படியே நல்லா டெவலப் பண்ணி போட்டு சாத்திருப்பாங்க போல இருக்கு. உட்கார்ந்த இடத்துல இருந்து இவ்வளவு வேலை பண்ணுகிறீங்களே மாமா. வர வர நீங்க ரொம்ப டெரர் ஆயினே வரீங்க மாமா. பிளான் பண்ணி செய்யறதுக்கு
இவெல்லாம் நமக்கு ஒரு ஆளாடா. பாவம், பெத்த புள்ளியாச்சே. ஐயோ பாவன் தான், நான் கொஞ்சம் அமைதியா இருந்தேன். சரி, இதெல்லாம் வீட்டுல தான் திருந்தாது, ஊர்ல தான் அடி வாங்கி திருந்தன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சும்மா ஒரு 2 காட்ட சொன்னேன். அவ்வளவுதான். 2 தட்டா? டெரர் தான். அது ஒண்ணு இல்லடா, அவர் சும்மா விளையாட்டுக்கு உன்னை கலாய்க்கிறதுக்காக அப்படி சொல்லிருக்காரு. நீ அதெல்லாம் ஒண்ணு பயப்படாத, நீ ஒண்ணு சீரியஸா எடுத்துக்காத. ஏய், கரெக்டா கேட்டியா? கேட்டேன்டா, ஏன் மேல சத்தியம்? ஏய், அதென்ன கையில? என்ன இது எதுக்கு? ஏதோ ஸ்பெஷலா பண்ண என்னன்னு சொன்னாருடா. உன் முதுகு புறா ரணகலமா இருக்குல்ல, அதனால இத போட்டு நல்லா தேய்ச்சா அப்படியே குளுகுளுன்னு இருக்குன்னு அவரு இத கொடுக்க சொன்னாரு. ஏய், அவரு கொடுத்திருக்காரு நம்பி இத வாங்கிட்டு வர வந்திருக்க? அறிவுல உனக்கு? டேய் என்னடா, இந்த எண்ணெயை பார்த்தா எனக்கு என்னமோ அந்த மாதிரிலாம் தெரியல. வேணா சரிதான் போடா, கொடுங்க. இந்தா. ஆமா, நீலகிரி தைல வாசனை தான் வருது. பாத்தியா, கரெக்டா சொன்னேனா? ரவதி, வேணா ரவதி, நான் நம்ப மாட்டேன். டேய் சரி ஓகே, இது ஒரிஜினலா இல்லையான்னு இப்ப டெஸ்ட் பண்ணிரலாமா? எப்படி? ஏய் இங்க கொண்டா. எப்படியா? கையை காட்டு. எப்படி தெரியுமா? எப்படிதான்? எப்படி இருக்கு? இப்ப பாரு, எனக்கு இருக்கா? நான் தான் சொன்னேன்ல. ஏய், தெரியுது. புரியுதா? அவனுக்கு நல்ல எரியட்டும். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சீதா, நீ போய் ஒரு எலுமிச்சை பழத்தை புளிச்சு சுகர் சால்ட் போட்டு சீக்கிரம் போ. வயலுக்கு தலை சுத்தது போல இருக்கு. ஐயோ ராஜா, இப்படி ஆயிடுச்சேடா. உமா, அண்ணன் தான். நீ பேப்பர் வாங்கிடாத, என்கிட்ட இருக்கு, நான் வந்துடுறேன். டேய் பாண்டி, அந்த தனுஷ் படத்துல ஒரு டயலாக் வருமா, என்னது? நிறைய படம் வந்து இது எந்த பத்த சொல்றீங்க? இஃப் யூ ஆர் பேட், ஐ அம் யுவர் டேட். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உனக்கு இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. அது இதுக்கும் மேல. வரட்டா? என்ன பாண்டி, சாயங்காலம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு மாமா. இன்னைக்கு பொழுது இப்பதான் விடிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள ஓடி போயிருச்சு. மாமா, என்னடா? சாயங்காலம் ஏதோ மேட்ரு இதுன்னு சொன்னதுதான் ஆச்சு. நோயிட்டு பக்காவா துண்ட போட்டு உட்காந்துட்டான் பாத்தீங்களா? டே பாண்டி மாமா, இத கொண்டு போய் அவங்ககிட்ட கொடு. நான் குத்த திட்டுவாப்புல, அத்தைகிட்டே கொடுக்குறேன். அத மாமா கொடுக்க சொன்னாரு. என்ன இது? அது கோயிலுக்கு போய் அவனுக்கு நல்ல புத்தியை கொடு, இனியாவது திருந்தி நல்லபடியா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவனுக்கு கொடு. இந்த ராஜா எடுத்துக்கோ. ஏண்டா பிரசாதத்தை யாரோ தட்டி விடுவாங்களா? இதுவா பிரசாதம்? ஐயோ, என்னடா இப்படி ஆயி போச்சு? என்ன கெடுதல் நடக்க போகுதோ?
ஐயோ கடவுளே. யார் இவங்க? இப்ப யாருன்னு தெரியலையே. தெரியலையே. வாங்க 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 சார், வாங்க வணக்கம். வாங்க சார். வணக்கம் சார். வாங்க வணக்கம். உட்காருங்க சார். வணக்கம் சார். அம்மா, இவர் ஏஜிஎம், அவர் கம்பெனியோட ஹெச்ஆர். ம். சார், இவங்க என்னோட அம்மா சார். இவரு அவரோட அப்பா சார். சாரி சார், ஒரு இம்பார்ட்டன்ட் எமர்ஜென்சி, அதான் 2 நாளா ஆபீஸ்க்கு வர முடியாம போயிடுச்சு. இன்ஃபார்ம் கூட பண்ண முடியாம போயிடுச்சு சார். தேங்க் காட் நீங்க ஆபீஸ்க்கு வரல. இதுக்கப்புறமும் நீங்க ஆபீஸ்க்கு வந்துடக்கூடாதுன்னு தான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம். இப்படி திடீர்னு வந்து வேலை போச்சுன்னு சொன்னா நாங்க என்ன சார் பண்ணுவோம்? அடுத்த வேலை தேட வேண்டாமா? டெர்மினேட்னா வேலை போச்சா? ஐயோ. இதெல்லாம் லஞ்சம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க ஹஸ்பண்ட் யோசிச்சிருக்கணும். விஜிலன்ஸ், கோர்ட்டு, போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நாங்க என்னமா பண்றது? இதுல மேற்கொண்டு பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. சார் சார், எந்த பிரச்சனையும் அவங்க அப்பாவுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் அவன் தெரியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான். அவன் தப்பான ஆள் இல்ல சார். அவனுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னமா பண்றது? நாம நல்லவங்களா இருக்கிறது முக்கியம் இல்ல, 4 பேர் பார்வையில நல்லவங்களா இருக்கிறது. அதை விட சட்டத்தோட பார்வையில நல்லவங்களா இருக்கிறது ரொம்ப அவசியமா இருக்குல்ல. உங்களோட ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் வீடு தேடி வரும். சார், என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சார், இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் ஏதாவது பண்ணுங்க சார். சார் 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 சார். வேலை போயிடுச்சுமா. டேய், ராஜா, கொஞ்சம் அமைதியா இருடா. அழாத. ஏய், அழாதடா. ஏய் ராஜா, அழாத. இனிமே என்ன பண்ண போறோம்னு தெரியலையம்மா. என்னம்மா அவன் அழுதுட்டே இருக்கான்? அழாத ராஜா. எங்கம்மா போய் வேலை தருவேன்? அழாத. இது ரிமார்க் கூட போல யாரும் வேலை தர மாட்டாங்கம்மா. நீங்க யாரும் என்கிட்ட இருக்காதீங்க. எங்கேயாவது போய் எப்படியாவது உங்க விருப்பம் போல இருந்துக்கோங்க. நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செஞ்சுட்டேன். இத்தனை வருஷமா நான் உழைச்சி சேர்த்த மொத்தத்தையும் உங்களுக்கு தானே கொடுத்தேன். ஓடி ஓடி உழைச்சி களைச்சு போய் நிம்மதியா ஓய்வெடுக்கணும்னு இருந்த இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் சேர்ந்து என் நிம்மதியை புடுங்கணும்னு நினைக்கிறீங்க. வேண்டாம். இந்த பாரு, நீ பண்ணது தப்புன்னு நினைச்சு அதுக்கு முதல்ல வருத்தப்படு. ஏய், அப்படி நீ வருத்தப்படலன்னா கூட பரவாயில்ல, என்ன விட்டுரு. இல்ல, முடியாது. இனி நான் இதை இப்படியே விட போறது இல்ல. சரி, பச்சிக்க. போடா டேய். டேய் பாண்டி, வண்டி எடுறா. தள்ளுங்க. உன்னை அணுவா அடிச்சு காலி பண்ணி என் முன்னாடி மண்டி போட வைப்பேன். சரி, அதையும் பாத்துருவோம். ஏய் ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? விடுங்க மாப்ள. ஏய், யோ, போய்டா. அப்பா, விடுங்கப்பா, கிளம்புங்க. உமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அம்மா, சின்ன பசங்களோட என்ன சண்டை? உட்காருங்க. ஏங்க, கூட்டு போங்க. ஏய், எழுதுரு எழுதுரு. என்னடி இது? இது என்ன புது புடவையா? இல்லங்க, ஒரு 100 வாட்டிக்கு மேல கட்டியிருப்பேன். இது பழைய புடவை தாங்க. ஏய், பொய் சொல்லாத. நீங்க என்னதான் கவனிக்கிறீங்களோ? இங்க பாரு, இனிமே புடவை எடுக்கிற பிசினஸே உனக்கு கிடையாது. இங்க பாரு, வருஷத்துக்கு 2-3 நைட்டி தான். ஓகேவா? எனக்கு 2 நுங்கி போதும். இத வச்சுக்கிட்டு ஒரு 6 மாசம் ஓட்டிடலாம். புரியுதா? யோ மாப்ள, என்னையா இதெல்லாம்? சிக்கனம் மாமா, சிக்கனம். இதுக்கு பேரு கஞ்சத்தனம், பிஸ்னாரித்தனம். சொல்லிட்டாரு கலி உலக கர்ண. பிஸ்னாரித்தனமா.
வேலை போகும்போது எப்படி இருந்தது அப்படிதான் இருக்கு எனக்கும். இருங்க, மாப்பிள்ளை வந்து ஆட்டோ கட் பண்ண சொல்றேன், வந்துடுறேன். மாப்பிள்ளை, மாப்பிள்ளை, மேகலா, இந்தா. திருத்தணி பிரசாதம் மாப்பிள்ளை, இந்த வருஷம் உங்க ஆபீஸ்ல பெரிய பெரிய ப்ரமோஷன் எல்லாம் கொடுக்கணும்னு நான் வேண்டிட்டு வந்திருக்கேன் மாப்பிள்ளை. ஆமா, இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. மேகலா, அந்த ஆட்டோவை முதல்ல கட் பண்ண. ஆட்டோ எங்க இருந்து வருது? கோயம்பேடுல இருந்தே வா? இல்ல மாப்ள, திருத்தணில இருந்து வர பஸ்ல ஜன்னல் சீட்டே கிடைக்கல மாப்ள. அதான் நான் அங்க இருந்தே ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துட்டேன். விடுறி என்ன? எவ்வளவு தைரியம் இருந்தா திருத்தணில இருந்து நீ ஆட்டோல வருவ? ஆட்டோ கட் பண்ணுமா? ஆட்டோ ஒண்ணு கட் பண்ற இரு. ஏய் ஓடாத நில்லு. ஏய் ஓடாத. ஏய் கல்றா கல்றி. ஏய் நில்லு. நீங்க அங்க தானே இருக்கணும். போட்ட தண்ணி எதுக்கு இன்னான வந்தீங்க? ஓடுற அவசரத்துல கோடெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியுமா? கோடாவது ஏய் விடுறி என்ன? ஏய் திருத்தணில இருந்து உங்க அம்மா ஆட்டோல வந்துருக்காடி. மாப்ள, டென்ஷன் ஆகாதீங்க மாப்ள. வெறும் 1400 ரூபாய் தான் ஆச்சு. என்னது 1400 ரூபாவா? என்னாச்சு? மாப்பிளைக்கு என்னாச்சு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்லதானே செலவு பண்ணிட்டு இருந்தாரு. ஏங்க உங்க மாப்பிள்ளைக்கு வேலை பூச்சி. விஜய் இன்னைக்கு பொங்கல் செஞ்சு தர சொன்னா. உங்களுக்கே தெரியும், நீங்க செஞ்சாதான் அவன் சாப்பிடுவான். செஞ்சிடுறேன். அம்மா அம்மா இந்தம்மா காஃபி சூப்பர். இந்த 7 சீட்டுக்கு நேர்ல வர சொல்லிருக்காங்களா? அப்புறம் என்ன தோச்சு துணியெல்லாம் பெட் மேல இருக்குமா, அதை மட்டும் கொஞ்சம் மடிச்சு வச்சிருமா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்மா. சரி. அம்மா எனக்கு என்ன டிஃபனு? இட்லி சட்னி. ஓகே, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். பாண்டி, இந்த சீனை இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கா? இல்ல மாமா, நான் இந்த வீட்டுக்கு லேட்டா தானே வந்தேன். இதெல்லாம் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல மாமா. அது என்னன்னு நான் சொல்றேன். இங்க சீதாவை மறுபடியும் எல்லாரும் வேலைக்காரியா பாக்குறாங்க. ஐயோ. ஆமாடா, இதை எப்படியே விட்டுறக்கூடாது. மாமா, அது என்னமாமா பண்ணுவ? அதுக்கு ஒரு பிளான் இருக்கு, பாத்துக்கிட்டே இரு. ஏமா, மாப்பிளைக்கு என்னமாச்சு? காலங்காத்தால குறுக்க மறுக்க நடந்துகிட்டு இருக்காரு. அவரு நடுராத்திரில இருந்து இப்படிதான் நடந்துகிட்டு இருக்காரு. இரு வரேன். இத பாரு, சட்ட புட்டுன்னு உன் புருஷனை நல்ல வேலைக்கா போக வைக்கிற வழி இருந்தா பாரு. இல்லன்னு வச்சுக்கோ, இன்னும் கொஞ்ச நாள்ல மண்டை சூடாயி லூஸ் ஆயிருவான், பாத்துக்கோ. என் புருஷன் லூசுன்னு சொல்றீங்களா? நீ சொன்னாலும் சொல்லனாலும் அவன் லூசு தான். வேலை வேற இல்லல்ல, பட்டுன்னு திரும்பி லூஸ் ஆயிட்டானா என்ன பண்ணுவ? நம்மளால தாங்கிட்டு இருக்க முடியாது, புரியுதா? எனக்கு எல்லாம் கேக்குது. ஐயோ, கேக்குது கேக்குது. இருக்கு, எல்லாரும் ஒரு நாள் இருக்கு. இருக்கு. ஏன்டா சும்மா எப்ப பார்த்தாலும் குடுகுடுக்கார மாதிரி கத்திக்கிட்டே இருக்க? சரி, எதுக்குதான் இப்படி கத்திக்கிட்டே இருக்கான் இவன்? அது வேற ஒண்ணும் இல்ல. விஜய் ஸ்கூல்ல மகாபலிபுரம் பிக்னிக் கூட்டிட்டு போறாங்களாம். ஐயோ, நேத்து நைட்டு காசு கேட்டான், அவ்வளவுதான் போச்சு. அந்த கடுப்புல ஆரம்பிச்சதுதான். இன்னும் இந்த மனுஷன் நடந்துகிட்டு இருக்காரு. எவ்வளவுதான் கேட்டான் அவன்? 30 ரூபாய், வெறும் 30 ரூபாய்.
ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடறதுக்கு தான் கேட்டான். ஏய் வெறும் 30 ரூபாய்க்கா இப்படி கத்துறான் அவன்? நீங்க வேற, நேத்து தெரியாம ஒரு அரை முழ பூ வாங்கி வச்சுட்டேன். ஒரு 2 மணி நேரம் கேப் விடாம திட்டிக்கிட்டே இருந்தாரு. அட கஞ்ச பையலே, சை. சரி, நான் அனுப்பிச்சு வச்சிடுறேன். அனுப்பி வச்சிடுறேன். அண்ணி, நேத்து நைட்டு நான் லேட்டா வந்தப்பவும் அண்ணா இப்படிதான் நடந்துட்டு இருந்தாரு. இப்பவும் அப்படியே நடந்துட்டு இருக்காரு. என்ன அண்ணி ஆச்சு? நீங்க பார்த்ததுல இருந்து நிக்காம நடந்துகிட்டு இருக்காரு. அது வேண்டுதல். டேய், வேதனடா வேதனை. வேலை இல்ல, என்ன பண்ண சொல்ற? அத்தை, காஃபி எனக்கு வேண்டாம் மேகலா. இல்ல அத்தை, எங்க எல்லாருக்கும் நீ போட்டு கொடுத்துருமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அம்மா அம்மா. டேய் ராஜா, என்னடா ஆச்சு? என்னம்மா இது, இப்படி ஆயிருக்கு கை? ஏய், உங்க அம்மா கையை இப்பதான் பாக்குறியா நீ? இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லல? இப்படி உழைச்சு காப்பு காய்ச்சி போன கைய நான் பார்த்ததே இல்லம்மா. இனிமே நீங்க வேலைக்கு போக வேண்டாமா? ஏன்பா? நீங்க கஷ்டப்படுறத எங்களால பார்க்க முடியலம்மா. தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளை வீட்டுல இருக்கும்போது நீங்க இப்படி போய் அடுப்படியிலையும் புகையிலையும் வேலை செஞ்சு கஷ்டப்பட வேண்டாமா? இல்லடா, உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அம்மா, இந்த வயசுல உங்களை வேலைக்கு அனுப்பிட்டு அத வேடிக்கை பாக்குற புள்ள தகுதி இல்லாதவம்மா. இனி நீங்க வேலைக்கு போக கூடாதுமா. பிளீஸ்மா, பிளீஸ். பின்றால அப்பா என்னமோ நாங்க தான் உங்களை வீட்டுல அடைச்சு வச்சிருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காருமா. அம்மா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வேலைக்கு போங்க. அது யாரு சொன்னாலும் கேட்காதீங்கம்மா. நானே உங்களை வேலையில டிராப் பண்றேன். நான் டிராப் பண்றேன். என் பையன் எப்படி அந்த பெல்ட் அடிச்சான்னு பார்த்தல? ராஜா, ஏய், என்ன சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? காலைல இருந்து சும்மா தானே இருக்க? அம்மா கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்கல்ல? போய் டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வா. அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வா. அம்மாக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வா. ஓடி. அம்மா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கம்மா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. வாங்கம்மா, நான் இதெல்லாம் எடுத்து வரேன். போமா, ரெஸ்ட் எடுமா. அயோக்கிய பயலுங்களா, பொம்பளைங்க மட்டும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்காம இருந்திருந்தா காலாகாலத்துக்கு அவங்கள அடுப்படில தாண்டா பூட்டி வச்சிருப்பீங்க. இவரு வேற. ஏய், வாங்க இங்க வாங்க. என்ன? இங்க பாரு, இனிமே அம்மா உங்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்க, புரியுதா? நாளையில இருந்து நீங்க 2 பேரும் தான் அவங்களுக்கு வேலை செய்யணும், புரியுதா? நாங்க ஏன் பண்ணணும்? எதுக்கு? ஏய், போய் வேலை செய்.
ஏய் போ முதல்ல ஓ போ. ஏ மேகலா டீ போட்டியா இல்லையா? ஆ? பணம் என்னவா நீ? அவர் தான் நம்மள காலி பண்ணணுங்கிற வெறியோட சுத்திட்டு இருக்காரு. நீ என்னடா எப்ப பார்த்தாலும் அவர் கூட போய் கொஞ்சம் குழாவி பேசிட்டு இருக்க? இதுல நல்லாவா இருக்கு? அந்த ஆள் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு உனக்கே தெரியும்ல. என்னடி நினைச்சிட்டு இருக்க? அந்த ஆளா கொன்னுடுவேன், கொன்னு போடி அந்த பக்கம். யாருக்கிட்ட வார்த்தைய வர? அம்மா கிட்டே குரல வச்சு பேசுறியா நீ? அவ்வளவுதான் உன்ன. ரவதி, இன்னொரு தடவை நீ இப்படி பேசுறத பார்த்தேன், கூட பிறந்த பொறப்புன்னு கூட பார்க்க மாட்டேன். பேசாம போயிடு சொல்லிட்டேன். சீதா, நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் சீதா பதில். இதுதான் உன் பிள்ளைங்க. எப்படி நான் எப்படி நல்ல அப்பாவா இந்த பிள்ளைங்களுக்கு இருக்க முடியும்? சரிம்மா, நானே ஊட்டாண்ட வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துட்டா. டேய் இருடா, இன்னும் ஆட்டமே ஆரம்பிக்கல. எது? அதுக்குள்ள வீட்டுக்கு கிளம்புறங்கிற இருந்து பாத்துட்டு போ. நம்மம்மா சொல்றீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே சேம் சைடு கோல் போட போறாங்க. இருந்து பாத்துட்டு போ. அப்ரசன்ட், நான் எப்ப போதையாவன்னு உத்து பார்த்துட்டு இருக்கியா? நான் தாண்டா உன்னை உத்து பார்க்கணும். ஹலோ, அப்பா பாத்தியா? எந்த அப்பாவை கேக்குற? எந்த அப்பாவா? நம்மள பெத்த அப்பாதான். அங்க ரெண்டு அப்பா இருக்காரு, ரெண்டு அப்பா இருக்காரு. லெஃப்ட்ல இருக்கிற அப்பாவை கேக்குறியா இல்ல ரைட்ல இருக்கிற அப்பாவை கேக்குறியா? வளர், எனக்கு ரெண்டு அப்பா. தெரியுதா தெரியுதா தெரியுதா? ரெண்டு அப்பா. என்னாச்சு மாமா? பாட்டில் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் அம்மா. என்னது? பாட்டில் மாறி போச்சா? இதெல்லாம் பெரிய மந்திரவாதியாச்சே. இதால நம்ம கண்ணை கட்டி எப்ப பாட்டில மாத்தினாரு தெரியலையே. மாமா பாத்து. ஓகே, இங்க பாருங்க,